நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான செய்தியினை மாதையன் வழங்க கேட்கலாம். கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தொடர்ந்து விட்டு கர்நாடகா பகுதியில விட்டு பெய்த கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில கடந்த ஒரு வாரமாவே நீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராப்பாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியில கடந்த 3 தினங்களாவே தொடர்ந்து விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வினாடிக்கு 7,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 9,500 கனஅடியாகவும் தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட நாட்களாவே தண்ணீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் ஒகேனக்கல் பகுதியில நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்தனால ஒகேனக்கல் பகுதியில தற்போது 5 அருவி, சினி பால்ஸ், மெயின் பால்ஸ் எல்லாமே தற்போது நீர் வரத்து தற்போது ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். அதே போல தண்ணீர் வரத்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீர்வரத்து சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 50,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்தால் மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 7,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேற்று சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பகுதியில் தற்போது மீண்டும் நீர்வரத்து மழையின் தாக்கம் துவங்கியதனால நீர்வரத்து எப்போ வேணுமானாலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேற்று சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல்லிருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மாதையன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.